நான் எல்லாத்துக்கும் மாமா. மோகனா, உனக்கு இவங்க அப்பாவுக்கு தான் நான் மாமா. உங்க அம்மா வகையில தூரத்து உறவு, கடைசி தம்பி. இந்தடா, இனிமே கூப்பிடுறதுன்னா அப்பா மாமா அப்பா மாமான்னு கூப்பிடணும். அப்பம்மா எப்பம்மா? அப்பா தோசையாவது அப்பா மாமா. ஓஹோ, விச்சு வந்திருக்கானா? சரி சரி, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. உட்காருப்பா. என்ன இந்த பக்கமே காணோம்? அது ஏன் கேக்குறக்கா, கடை வேலையே சரியா இருக்குது. ஆமா, எப்படி இருக்கா உன் சம்சாரம் பார்வதி? பேர்லயே இருக்க பார் அவதின்னு. அதுக்கப்புறம் எப்படி இருப்ப? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது உண்டா இருக்காளா? குண்டா இருக்கா. குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக டாக்டர்கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான், ஜோசியர்கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான், பத்தா குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற, அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான். பார்வதி உடம்புல தாயத்து கட்டாத இடமே இல்ல. மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரி குதிர மாதிரி ஆகிட்டாங்க. அந்த விடுக்க ஏக்கா, குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்னமோ பொம்மை கல்யாணமா? அது என்ன கல்யாணமோ? நானே மாடி போய் குணசேகரனை பார்த்து வந்துடுறேன். சரி, குடிச்சா மோர் எடுத்து வை. ஆமா, மாடிக்கு எங்க போறேன்? என்னப்பா, குணசேகரன் கல்யாணம் வாழ்த்த போறேன். ஆமா, பெரிய கல்யாணம், இவர் வாழ்த்த போறேன். போயா போய் கடையை போறேன். குணசேகரா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க. ஏன் டார்லிங், நீ அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது? பண்ண முடியும், ஆனா அவன் எங்க அப்பாவோட ஜால்ரா வச்சே. ஜால்ரா? வாட் ஜால்ரா? அதான் ஜெய் சப் தானம் போடுறவன். ஓ, இஸ் ஹி சோ சீப்? அவன் சீப் மட்டும் இல்ல, இஸ் a dangerous chap. நீ உருப்பட மாட்டே, உருப்பட மாட்டே. As per your order, we are sending 500 tins of silk cloth. 500 tins of silk cloth. ஏப்பா, தில்லி அனுப்ப போற சில்க, அது என்ன சில்கா இல்ல மில்கா? இவளே ஏய், எழுதுறது ஒழுங்கா எழுது, பென்சில் திருப்பிக்க. வைக்கிறவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், தெரியுமா? மாமா, யார சொல்ற? வேற யார வச்சிருக்கிய? ஒருத்தன். நம்ம பண்றது பட்டு வியாபாரம் இல்லையா? கஞ்சி வரத பத்தி கேட்டா வடகரையா தெங்கரையா சுடு சுடு பொங்கல உத்தரவத்தை அடிச்சுட்டானுங்க, கேஸ் எடுக்குதுன்றான். யாரு? சேல்ஸ்மேன் சிதம்பரம். அவன் தேவையா? தூக்குன்றேன், எல்லாத்தையும் தூக்கு. சத்தம் போடாத. ஆபீஸ் காலக்கேல போடு சொல்றாருல, ஆபீஸ்ல நீ தான் காலக்கேல போடு. பாத்தியா பாத்தியா, ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறான் அந்த மாமா. மறுமணே பாத்தியா பாத்தியா, இன்சல்டிங்கா பேசுறா. சடா, அவங்க வேலையை போய் பாருங்க. ஷீலா, உன் சீட்டுக்கு போ. மாமா, ஒரு ரூமுக்கு போ. நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு லீவ் வேணும். எதுக்கு லீவ் வேணும்? இன்கம் டாக்ஸ் கணக்கே இன்னும் முடிக்கல. இன்கமே இல்ல, அப்புறம் டாக்ஸ் பத்தி எப்படி? ஏதோ கணக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தியான்னு ஸ்ரீராமஜா 100 வாட்டி எழுதி வச்சிருக்கேன். மாமா, நீ போறியா இல்லையா? போ. நீ ஓடி போய் தொலை. ஓடி. மணி 10 ஆச்சு, காக்கா குருவி எல்லாம் கூட தூங்கி இருக்கோம். ஏன் சாமி, உங்களுக்கு தூக்கமே வராதா? பக்தன் தூங்காமல் இருக்கும் போது சாமி தூங்கலாமா? இந்த தூங்கி பல மாசங்கள் ஆச்சு. சாமி, குடும்ப விஷயமா ஒரு ரகசியத்தை பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சொல்லிட்டு வந்துடுறேன். அபிராமி, பக்தங்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு வேணாம், காலையில நானே சொல்லிக்கிறேன். சாமி, பார்வதி கிட்ட இரும்பு பெட்டி சாவி இருக்குது, வாங்கிட்டு வந்துட்டா? அபிராமி, பார்வதி கிட்ட அந்த சாவியை வாங்கி பக்தங்கிட்ட கொண்டாந்து. இல்ல வேணாம், காலமுறமே வாங்கிக்கிறேன். சாமி, அபிராமி, ஒண்ணு இல்ல. ஐயோ, ஏன் சாமி, 10 நாள் பூசைன்னு சொல்லிட்டு பல மாசங்களா நடந்துட்டே வருது. இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? ஆண்டவன் என் காதுகளில் போதும் என்று சொல்லுகின்ற வரை. ஆண்டவன் எப்பத்தான் காதல சொல்லுவாருங்க? நாளைக்கே சொன்னாலும் சொல்லலாம், 4 மாதம் பொறுத்து சொன்னாலும் சொல்லலாம். ஆனந்தம் இதுல எல்லாம் அவளுக்கு ஆனந்தம்.
ஐயோ, விரதம் இருந்தா உடம்பு ஏங்குன்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி உடம்பு வீங்கி இருக்குது. பாரு பாரு, என்ன கொஞ்சம் பாரு. ஐயோ, நீங்களா? சத்தம் போடாத, சாமியார் முடிச்சுக்க போறான். என் தலைவிதி கட்டின பொண்டாட்டி சந்திக்கிறதுக்கு கூட கைகாலெல்லாம் உதறது. பாரு. ஐயோ, அங்க தொடாதீங்க, இது விரத கயிறு. பாரு, இங்கேயும் தொடாதீங்க, இது பூஜை கயிறு. ஐயோ, கண்ட இடத்துல கைத்த கட்டி விட்டுருக்கானே, அப்ப நான் கட்டின தாலி கயிறுக்கு என்ன மதிப்பு? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க. வைத்தியராலையும் முடியாம இந்த சாமியோட பூஜையினால தான் நமக்கு குழந்தை பிறக்கணும். அவர் வந்ததுல இருந்து இந்த வீட்லயே ஒரு மாறுதல் தெரியுது. எங்க உங்களுக்கு உத்தம புத்திரம் வேண்டாமா? வேண்டாமா, பழசு புதுசு ரெண்டு படத்தையும் பார்த்துட்டேன். பார்வதி, என்ன பார்த்தா அவனுக்கு பரிதாபமாவே இல்லையா? அத்தா. பார்வதி. சாமி சாமி, நான் இல்ல சாமி, அவர்தான். ஐயோ, தொட்டு விட்டானா உன்னை? கெட்டு விட்டவா விரதம்? சட்டை தூக்குற பசங்களா? தொட்டு தாலி கட்ட பூசல் நானு. நாயம் கொண்டாடி தொடாம வேற எவன்டா தொடுவான்? பூஜைகள் நடத்தி தாயத்துகளை கட்டு நான் அவளை புனிதவதியாக்கி இருக்கிறேன். நினைச்சிட்டீங்களாடா? பார்வதி, அபிராமி, பார்வதிக்கு காவலாக நீ பூஜை அறையிலே படு. பயலுக்கு காவலாக அவன் பக்கத்திலே நான் படுக்கிறேன். நீயா யோ தாடி உத்துமையா? Auntie Savitri Amma expired. Property worth 5 lakhs. Will return on your name. Contact Govindu BABL advocate. ஆண்டி சத்து புட்டாங்கோ. அங்கிளுக்கு 5 லட்சம் வருது. 5 lakhs. அங்கிள், நான் ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்ல போறேன். இந்த கண்டிப்பா ஆண்டி சாவித்திரி அம்மா. எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா. ஆண்டி சாவித்திரி அம்மா, எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா செத்து போட்டாங்களா? ஐயோ ஐயோ, ஆண்டி 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 ஆண்டி, யாராவது செத்தா கட்டுப்பிடிச்சு அழுவணும். ஆச்சின வயசு 101 ஓடுது. மைகா 101 வருது. ரொம்ப சின்ன வயசு. ஐயோ, உடம்பு இல்ல, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜெர்மனி எழுதிருக்கிறா. ஐயோ ஆண்டி, உனக்கு ஒரு பல்லு போயிருக்குமா? உனக்கு ஒரு முடி நினைச்சிருக்குமா? இந்த காலத்துல 25 வயசுலயே எல்லாம் எக்ஸ்ட்ரா பல்லு, எக்ஸ்ட்ரா முடி. அழுவாதே, நான் ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட்டா? ஆண்டி ஆண்டி, ஐயோ ஆண்டி, போயிட்டியம்மா ஆண்டி. ஆண்டி, இன்னொன்னு இதை விட ஸ்வீட் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். ப்ராப்பர்ட்டி worth 5 lakhs will return on your name. Contact Govindu BABL advocate. ஆண்டி அங்கிள் பேர்ல 5 லட்சம் ரூபாய் எழுதிக்கிறாங்க. ஐயோ, யார கேட்டு என் பேர்ல 5 லட்சம் எழுதுனாங்க? நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் ஒண்டி கட்ட பொண்டாட்டி பேர் தெரியல, நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் இருக்கிறேன், அங்கிள் பக்கத்துல நான் இருக்கிறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.